السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته، والصلاة والسلام على سيد المرسلين محمد رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பும் அருளும் நிறைந்த நேசமிகு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். புண்ணியம் பூத்து குலுங்கும் புனித ரமலான் மாதத்தில் பூமா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியமிகு உம்மத்தாகிய உங்களை சந்திப்பதில், ரமலான் தரும் சிந்தனைகளில் நோன்பில் புடம் போடப்படும் ஈமான் என்ற தலைப்பில் உரையாடுவதில் ஓகை கொள்கிறேன். அல்லாஹுவின் அருள் ரமலான் மழை பொழிவில் உங்களுடன் சேர்ந்து நினைவதிலே மனங்குளிர மகிழ்கிறேன். நோன்பு ஒரு அதிசயம். பணக்காரன் பட்டினி கிடக்கும் ஒரு அதிசயம். சதாவும் தின்பண்டம் கேட்டு நச்சரிக்கும் சிறுவன் கூட நோன்பு நோற்று கொடுத்தாலும் தின்னாமல் அடம்பிடிப்பது ஒரு அதிசயம். நோன்பு உலகமெல்லாம் பசியில சங்கமிக்க செய்கின்ற ஒரு அதிசயம். உலகம் ஏழைகள் பணக்காரர்கள் இரண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் ஏழைகள் பசியோடு வாடுகிற அந்த துயர நிலையை பணக்காரர்கள் புரிய வைக்கின்ற ஒரு மகத்தான வாய்ப்பு தான் ரமலான் மாதம். ரமலான் மாதத்தில் பணக்காரன் பசியை உணர்கிற பொழுது அவன் ஏழை படுகிற துன்பத்தையும் துயரத்தையும் அவன் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த ரமலான் மாதம் மனித சமுதாயத்திற்கு உணர்த்துகிறது. ரமலான் என்றாலே சுட்டரிப்பது. நோன்பாளியின் பாவம் இதிலே சுட்டரிக்கப்படுகிறது. உடலின் செயல்பாடான இஸ்லாத்தையும் உள்ளத்தின் வெளிப்பாடான ஈமானையும் நோன்பு பசியென்னும் நெருப்பிலே புடம்போட்டு ஜொலிக்கச் செய்கிறது. அல்லாஹு அவனது அருள்மறையாம் திருமறையிலே தெளிவாக எடுத்து சொல்லுவான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் பரிசுத்தவான்களாகுவீர்கள். அல் குர்ஆன் 2:183. நோன்பு உடலையும் உள்ளத்தையும் சுத்தப்படுத்துகிறது. பௌதீக ஆன்மீக வியாதிகளை அது குணப்படுத்தி சுத்தப்படுத்துவதால் நோன்பு உடலையும் உள்ளத்தையும் புடம்போட்ட தங்கமாக மிளிரச் செய்கிறது. ஒரு நாள் நோன்பு பிடிப்பது 3 வாரம் மருந்தெடுப்பதற்கு சமம் என்று சொல்லுவார் மருத்துவத்தின் தந்தை இப்னு சீனா அவர்கள். பெரிய பாதிப்பை உண்டாக்கும் வியாதிகள் 2. ஒன்று கொழுப்புச்சத்து அதிகரிப்பது, 2வது நீரிழிவு நோய். இந்த 2 நோயும் நோன்பிலே கரைகிறது அல்லது குறைகிறது. கொசுவை ஒழிப்பதை விட அது உற்பத்தியாக காரணமாக இருக்கிற சாக்கடையை ஒழிப்பது தான் இஸ்லாமிய அணுகுமுறை. இந்த வகையில்தான் விபச்சாரம் செய்யாதீர் என்று சொல்லாமல் விபச்சாரத்தின் கிட்ட கூட நெருங்க வேண்டாம் வலா தக்ரபு ஸினா என்று அல்லாஹு எச்சரிக்கை செய்வான் அல் குர்ஆன் ஷரீஃபில். இந்த மாதிரி நோயை ஒழிக்க முயற்சிப்பதை விட நோயை உண்டாக்கும் காரணியை கண்டறிந்து அதை களைய முயற்சிப்பது புத்திசாலித்தனம். பொதுவாக உணவு முறையில் கட்டுப்பாடு இல்லாததே பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. நோன்பு உணவு கட்டுப்பாட்டை வரையறை செய்கிறது. வாழ்வியலின் எல்லா விதிகளும் குர்ஆனில் இருக்கிறது. கலீஃபா ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுடைய சபையில் ஒரு அருமையான சம்பவம் ஒன்று நடைபெற்றது. அங்கே வீற்றிருந்த ஒரு மத அறிஞர் எழுந்து ஒரு கேள்வி கேட்டார். குர்ஆனிலே எல்லாம் கூறப்பட்டிருக்கிறதா? வாழ்வியலின் எல்லா விதிகளும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படி என்றால் மிக முக்கியமான ஒரு விதி மருத்துவ இயலின் ஒரு மூல விதி அதிலே கூறப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார். அப்பொழுது அந்த அவையில் வீற்றிருந்த அறிஞர் அலி பின் ஹுசைன் அல் வாக்கிதி அவர்கள் எழுந்து உடல் நலத்திற்கான கோல்டன் ரூல் தங்க விதி ஒன்று திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அது என்ன என்று கேட்டபொழுது குலு அஷ்ரபு
ولا تسرفوا إنه لا يحب المسرفين என்ற ஆயத்தை ஓதி காண்பித்தார். உண்ணுங்கள், பருகுங்கள், அளவு கடந்து விடாதீர்கள். 7:31. இந்த வசனத்தை கேட்டதும் அசந்து போன அந்த அறிஞர், நானும் ஒரு மருத்துவர்தான், இது ஒரு அற்புதமான விதி என்பதை ஒப்புக்கொள்கிறேன். இவ்வாறே உங்கள் நபிமொழியில் ஆன்மீக போதனைகள் நிறைந்திருக்கிற மாதிரி உடல் நலம் தொடர்பான ஏதாவது மூல விதிகள் கூறப்பட்டிருக்கிறதா என மீண்டும் கேள்வி எழுப்பினார். அதற்கும் ஆம் என பதிலளித்த அந்த அரசவை அறிஞர் அலி பின் ஹுசைன் வாக்கிதி அவர்கள் ஒரு நபிமொழியை அவருக்கு காண்பித்தார்கள். இறப்பை தான் எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படை. நீங்கள் உங்களின் உடலுக்கு எது தேவையோ அதை கொடுங்கள். பத்தியம் சிகிச்சையை விட மேலானது. இதை கேட்டு அதிசயித்து போன அந்த மருத்துவ அறிஞர், உங்களுடைய வேதமும் உங்களுடைய நபியும் மருத்துவ மேதை ஜாலினூஸுக்கு எதையும் விட்டு வைக்கவில்லை என்று கூறி வியந்தார். உணவு அதிகமாக உட்கொள்வதே எல்லா வியாதிகளுக்கும் மூல காரணம் என்பதை இப்போது எல்லா மருத்துவமும் உறுதி செய்கிறது. எந்த ஒரு இயந்திரமும் கூடுதல் சுமை அதில் ஏற்றப்படும் பொழுது அது பழுதாகி செயலிழந்து விடும் என்பது தெரிந்ததே. இறப்பையும் அவ்வாறுதான். குறைந்த அளவு உணவை அது உள்வாங்கினால் அதை ஜீரணமாக்கி நல்ல பலனை தரும். அதிக உணவை அதில் அடைத்தால் ஆபத்து தான் ஏற்படும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து 3 நாட்கள் பசியார சாப்பிட்டதில்லை. ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பட்டினியாக இருப்பார்கள். 2 தினம் சாப்பிட்டால் 3வது நாள் பட்டினியோடு இருப்பார்கள். சாப்பிட்டாலும் கொஞ்சமாகவே சாப்பிடுவார்கள். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவார்கள். வேக வேகமாக சாப்பிட மாட்டார்கள். இதுவெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான நபி வழியாகும். இதுவெல்லாம் இப்போது மருத்துவ உலகம் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்காக செய்யும் பரிந்துரைகளாக இருக்கிறது. ஒரு அரசர் தனது நாட்டிலுள்ள சிறந்த மருத்துவர் ஒருவரை மதீனாவுக்கு அங்குள்ள மக்களுக்கு சிகிச்சை அளிக்க அனுப்பி வைத்தார். அப்போது மதீனாவில் வேறு எந்த மருத்துவரும் இல்லாததால் தனக்கு அங்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்று பெரிதும் எதிர்பார்ப்போடு அங்கு போய் சேர்ந்த அந்த மருத்துவருக்கு பெருத்த ஏமாற்றமே மிஞ்சியது. ஏனென்றால் அங்கு அவரிடம் சிகிச்சை பெற ஒரு நோயாளியும் வரவில்லை. எனவே அவர் அங்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருச்சமூகம் வந்து, இங்கு நான் வந்ததே எனது வேலை இங்கு அதிகமாக நடக்கும் என்று நினைத்துதான், ஆனால் இங்கே என்னிடம் யாரும் சிகிச்சைக்கு வரவில்லையே என முறையிட்டார். அதற்கு அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இங்குள்ள மக்கள் பசிக்கும்போது சாப்பிடுவார்கள், இன்னும் கொஞ்சம் பசி பாக்கி இருக்கும்போது உணவிலிருந்து தங்களது கையை எடுத்து விடுவார்கள். இதனால் இங்கு நோயாளிகள் ரொம்ப குறைவு என அவருக்கு எடுத்துரைத்தார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரோக்கியத்திற்கான இந்த இரகசியம் கண்டு மருத்துவ விஞ்ஞான உலகம் இன்றும் அதிசயித்து நிற்கிறது. ஆகவே நோயை குறைக்க உணவை குறைக்கணும். பொதுவாக தேவைக்கு அதிகமாக நாம் சாப்பிடுகிறோம். நல்ல உடல் வலிமைக்கும் நலத்திற்கும் அதிகமாக உண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மருத்துவ உண்மை. இதை விளங்கி கொள்ள 2 உதாரணம் சொல்லலாம். ஒன்று, காட்டு ராஜாவான சிங்கம். இதன் உடல் வலிமை, அதன் தசைப்பிடிப்பு யாரும் அறியாததல்ல. ஏதாவது ஒரு மிருகத்திற்கு முன்பு அது தோன்றிவிட்டால் இதை பார்த்ததுமே அந்த மிருகத்திற்கு பாதி உயிர் போய்விடும். ஏதாவது ஒரு மிருகத்தின் மீது அது பாய்ந்தால் அப்போது அதன் வேகத்தையும் வீரியத்தையும் காண்போர் அதிசயித்து போவர். இவ்வளவு வலிமை வாய்ந்த சிங்கத்தின் உணவு எவ்வளவு என்பதை தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். வாரத்திலே ஒரு முறைதான் இறைச்சி சாப்பிடுமாம். இது ஒரு இடத்திலுள்ள சிங்கத்தின் நிலை அல்ல. உலகின் பல இடங்களில் வளர்க்கப்படும் சிங்கங்களின் உணவு அளவும் இவ்வாறு தான் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. எல்லா சிங்கத்திற்கும் வாரத்திற்கு ஒரு முறைதான் உணவு. 2வது உதாரணம் முதலை. இது நல்ல ஆரோக்கியத்தோடு 200 வருடம் வரை கூட வாழும் பெரும் வயதை உடையது. அதன் மசில்ஸ் சக்தி எந்த அளவு அதிகம் என்றால் அது அதன் வாளை சுருட்டி பலம் வாய்ந்த சிங்கத்தை அடித்தால் கூட அதன் கால்கள் ஒடிந்து போகுமே தவிர அதை விட்டும் அது தப்ப முடியாது. இப்போது அதன் நீண்ட வயதுக்கும் அதன் ஆற்றலுக்கும் என்ன காரணம் என்று ஆராய்ந்தபோது குறைந்த அளவு உணவை அது உண்டு வாழ்வதே காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். முதலையின் உடல் எடை 700 கிலோகிராம், அதாவது 70 கிலோ எடையுள்ள 10 மனிதர்களின் எடைக்கு நிகரானவை. ஆனால் அது ஒரு நாளைக்கு வெறும் 700 கிராம் உணவைத்தான் உட்கொண்டு வாழ்கிறது.
அதாவது 1 கிலோகிராமை விட குறைவு. இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். நமது மதிய உணவே 2 கிலோகிராமை விட கூடுதலாக இருக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு 3 வேளை என்றில்லாமல் அதைவிடவும் அதிகமாக நினைக்கும் போதெல்லாம் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கும் நமது உணவுனுடைய அளவு எவ்வளவு இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் பகுதிக்கும் சீராக இரத்த சப்ளை செய்யும் மூளை அதிகமாக சாப்பிடும்போது இரைப்பைக்கு அதிகமாக இரத்தம் அனுப்ப உத்தரவிடுகிறது. இரைப்பை உள்வாங்கிய உணவை ஜீரணமாக்க அதிக இரத்தம் அதற்கு தேவைப்படுகிறது. இப்படி இரைப்பைக்கு அதிக இரத்தம் செல்வதால் மற்ற உறுப்புகளுக்கும் மூளைக்கும் குறைவான அளவே இரத்தம் போய் சேருவதால் அவைகளுக்கு சோர்வு உண்டாகி களைப்பு ஏற்பட்டு விடுகிறது. இதனால் மூளைக்கு சிந்தனை திறனும் உறுப்புகளுக்கு செயல்திறனும் குறைந்து போய் விடுகிறது. இதனால் எல்லா வகையிலும் பலவீனம், உடல் தளர்வு ஏற்படுகிறது. உலகில் நல்ல செயல்திறனும் சிந்தனை திறனும் பெற்ற புகழ்பெற்ற மேதைகளின் உணவு அளவு எவ்வளவு என்று பார்த்தால் ரொம்ப சொற்பமாகவே இருந்திருக்கிறது. லட்சக்கணக்கான நபிமொழிகளை மனப்பாடம் செய்துள்ள மிகச்சிறந்த நபிமொழி ஆய்வாளர் ஹஜரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் நீங்கள் ஒரு தினத்தில் எவ்வளவு சாப்பிடுகிறீர்கள் என கேட்டதற்கு, இப்பொழுதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு 7 பாதாம் தான் சாப்பிடுகிறேன், சாப்பிட்டு விட்டு வேலையில் ஈடுபட்டு விடுவேன், எனது முழு நாளும் இதிலே கழிந்து விடுகிறது என பதிலளித்தார்கள். இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டுமா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விஞ்ஞான உலகின் தீர்க்கதரிசியாக கொண்டாடப்படுபவர். அறிவியல் வரலாற்றில் தனது சார்புநிலை கோட்பாட்டின் மூலம் மிகப்பெரிய விஞ்ஞான புரட்சிக்கு வித்திட்டவர். இவருடைய பதப்படுத்தப்பட்ட உடல் இன்னும் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அதை பார்ப்பவர்களுக்கு தெரியும் அந்த உடலின் எடை 70 கிலோகிராமை விட கூடுதலாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவருக்கு அல்லாஹ் எந்த அளவு மூளை கொடுத்துள்ளான் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆக வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், வாழ்க்கையில் சாதனை படைத்தவர்களெல்லாம் உடல் எடை உள்ளவர்கள் அல்ல, அதிகம் உண்பவர்கள் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். யாருடைய மூளை முழு சிந்தனையை பெற்று விளங்குகிறதோ அவர்களெல்லாம் யாரென்றால், யாருடைய உடலில் கொழுப்பு சத்து குறைந்து நல்ல உடல் நடத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் என்று நாம் அறிய முடியும். ஆகவே நமக்கு தேவையும் அவசியமும் என்னவென்றால் நல்ல உணவு பழக்கம். புனித ரமலான் மாதம் நமக்கு அத்தகைய நல்ல உணவு பழக்கத்தையும் நல்ல உணவு கட்டுப்பாட்டையும் கற்றுத்தருகிறது. இப்படி மனிதன் தானாக தனக்கு ஒரு நல்ல உணவு கட்டுப்பாட்டை உருவாக்கி உணவையும் சாப்பிடும் நேரத்தையும் குறைத்து கொள்வானோ மாட்டானோ, அதனால் அல்லாஹு அவனுக்கு ஒரு மாதத்தை ரமலானின் கட்டுப்பாட்டை நோன்பை கடமையாக்கியதன் மூலம் கொண்டு வந்து விட்டான். அதன் மூலம் அவன் உடல் நலம் பெற்று வாழ வழிவகுத்தான். இந்த வகையில் ரமலான் மாதம் இந்த உலகிற்கு ஆரோக்கியத்திற்கான சிறப்பு தூதனாகும். இப்படி உடலை சுத்தப்படுத்தும் இந்த நோன்பு உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துகிறது. உடல் சுத்தம் என்பது ஆரோக்கியம் என்றால் உள தூய்மை என்பது இறையச்சமாகும். நோன்பு கடமை என்பதை பற்றி பேசும் 283 வசனம் ஈமானை கொண்டு தொடங்கப்பட்டு இறையச்சத்தை கொண்டு முடிக்கப்பட்டுள்ளது. நேர்மையான ஒழுக்கமுள்ள வாழ்வுக்கு ஆரம்பம் நம்பிக்கை என்றால் அதன் முடிவு இறையச்சமாகும். இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறையச்சம் ஏற்பட நோன்பு துணை செய்கிறது. ஈமான் நம்பிக்கை என்றால் என்ன? ஓஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும். ஈமான் என்பது அல்லாஹுவின் உள்ளமையை ஏகத்துவத்தை நம்புவது மட்டுமல்ல, நாம் எங்கிருந்தாலும் அவன் நம்மோடு இருக்கிறான். அது மட்டுமல்ல, அல்லதி யராக ஹீன தகூம் வ தகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். நாம் தனியாக நின்றாலும் சேர்ந்து செயல்பட்டாலும் அவன் நம்மை பார்க்கிறான், அவன் அனைத்தையும் அறிபவனும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான் என்று நாம் நம்ப வேண்டும். மட்டுமல்ல, இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு பூமியிலும் வானத்திலும் எந்த ஒன்றும் மறைவானது அல்ல. இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கவனித்தவனாகவே இருக்கிறான். யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபிஸ் சுதூர். நமது கண்கள் செய்யும் சூதுகளையும் உள்ளங்களில் மறைந்து இருப்பதையும் அவன் நன்கறிவான் என்றெல்லாம் அல்லாஹுவை நாம் நம்ப வேண்டும். இந்த இறை நம்பிக்கை நோன்பு என்னும் அக்கினியில் புடம்போடப்பட்ட தங்கமாக ஜொலிப்பதை பார்க்கலாம். சுட்டெரிக்கும் வெயில்
சுட்டெரிக்கும் வெயில் காலத்தில் நோன்பு நோற்று கடுந்தாகம் ஏற்பட்டாலும் உண்ணா நோன்பின் இடையில் கோர பசி கோர தாண்டவம் ஆடினாலும் நோன்பாளி யாருக்கும் தெரியாமல் பூட்டப்பட்ட அறையில் வைத்தோ அல்லது அறிமுகமானவர் யாருமில்லாத ஒரு இடத்திற்கு சென்று குடிக்கவோ சாப்பிடவோ மாட்டார். ஏனென்றால் நம்மை போன்ற மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் நம்மை படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அசைக்க முடியாத அவனது நம்பிக்கைதான் காரணம். நோன்பு தரும் இந்த ஈமான் நம்பிக்கை வாழ்வின் எல்லா காலகட்டத்திலும் தொடர்ந்தால் நோன்பு அவனை பரிசுத்தமாக்கி புனிதமானவனாக அவனை மாற்றிவிடும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை அல்லவா? ஆனால் நோன்பு காலத்தில் வரும் இந்த நம்பிக்கை சார்ந்த சிந்தனையான இரையச்சம் மற்ற காலத்தில் பாவங்கள் செய்யும்போது வருவதில்லையே ஏன்? அது நாம் பிடிக்கும் நோன்பு வெறும் சடங்காக இருப்பதும் அர்த்தமுள்ளதாக இல்லாததும் காரணம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த வகையில் நோன்பை அறிஞர்கள் 3 வகையாக வகை பிரிப்பார்கள். ஒன்றாவது சௌமுல் அவாம்களின் நோன்பு, உண்ணாமல் பருகாமல் உடலுறவு கொள்ளாமல் இருப்பதாகும். இதுதான் பெரும்பாலோர் பிடிக்கும் நோன்பாக உள்ளது. இப்படி நோன்பு நோற்பதால் கடமை முடிந்து விடலாம், இறைவனிடத்திலே சவாபும் கூலியும் கிடைக்கலாம். ஆனால் நோன்பினால் கிடைக்க வேண்டிய பலாபலன் ஒன்றும் கிடைக்காது. இரண்டாவது சௌமுல் ஹவாஸ், பக்தியாளர்களின் நோன்பு. உடலின் 7 உறுப்புகளான கண், காது, நாக்கு, வயிறு, வெட்கஸ்தலம், கை, கால் ஆகிய அவயங்களை அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் தடுத்து தற்காத்து கொள்வதாகும். நோன்பு இறையச்சத்தை தரும், லஅல்லக்கும் தத்தகூன் என்று திருக்குர்ஆன் சொல்வது இந்த வகையின் நோன்பைத்தான் என்று நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இதை சற்று விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு உறுப்பும் எப்படி நோன்பு நோக்கிறது, ஒவ்வொரு உறுப்பும் நோன்பு நோக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஒன்றாவது சௌமுல் லிசான், நாவின் நோன்பு, நாவை பேணுவதாகும். கெட்ட வார்த்தை, பொய், பித்தலாட்டம், அவதூறு, வீணான தர்க்கம் போன்ற சொற்பாவங்களை, குறிப்பாக புறம் பேசுவது, கோள் சொல்வது, அதையெல்லாம் விட்டு நாவை நோன்பாளி பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவதிலே, திக்ரு செய்வதிலே ஈடுபட வேண்டும் அல்லது பேசாமல் இருக்க வேண்டும். قال النبي صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه رواه البخاري. யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் தமது உணவையும் பானத்தையும் மட்டும் விட்டு விடுவதிலே அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நபியின் காலத்திலே 2 பெண்கள் நோன்பு நோற்று கடும் வறட்சி ஏற்பட்டு அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஏற்பட்டது. அதை செய்தியை பெருமானாரிடத்திலே சொல்லப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்விருவரையும் அழைத்து அவர்களிடத்தில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து வாந்தி எடுத்து விடும்படி சொன்னார்கள். இரத்தமும் சளியுமாக பச்சை கரியுமாக வாந்தி எடுத்தார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹாத்தைனி சாமதா அம்மா அஹல்லல்லாஹு லஹுமா வ அஃப்தரதா அலா மா ஹர்ரமல்லாஹு அலைஹிமா ஜலசத் இஹ்தாஹுமா இலல் உஹ்ரா ஃபஜஅலதா தஅகுலானி மின் லுஹூமின் நாஸ் ரவாஹு அஹ்மத். இந்த இருவரும் அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவை உண்ணாமல் நோன்பிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஹராமாக்கியதை செய்து நோன்பை முறித்து விட்டார்கள். இவ்விருவரும் அமர்ந்து ஒருவருக்கொருவர் புறம்பேசி மக்களின் இறைச்சியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வாந்தியில் வந்தது என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அளித்தார்கள். அல்லாஹ் சொல்லுவான், வலா யக்தப் பஅதுகும் பஅதன் அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அகீஹி மைதன் ஃபகரிஹ்துமூ. உங்களில் ஒருவர் மற்ற எவரையும் புறம் பேச வேண்டாம். உங்களில் எவனும் தன்னுடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவானா? அதனை நீங்கள் வெறுப்பீர்கள். புறம் பேசுவதும் அவ்வாறு தான். 49:12. சௌமுல் ஐன், கண்ணின் நோன்பு. காணக்கூடாத காட்சிகளை பார்க்காமல் கண்களை பாதுகாக்க வேண்டும். செவியின் நோன்பு ஹராமான மக்ரூஹான சொல்லை கேட்பதை விட்டும் காதை பாதுகாப்பதாகும். வயிற்றின் நோன்பு ஹராமான உணவை விட்டும் அதை பாதுகாப்பதாகும். கற்பின் நோன்பு தகாத உறவு மற்றும் காம உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய காரியங்களை விட்டும் தனது
கற்பை பாதுகாக்க வேண்டும். கையின் நோன்பு பாவப்பட்ட பலகீனமானவர்களை அநியாயமாக அடிப்பதை போன்ற கொடுமையிலிருந்து கையை பாதுகாக்க வேண்டும். காலின் நோன்பு பாவமான காரியங்கள் நடைபெறும் இடங்களுக்கு செல்லாமல் இருப்பது, காலால் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காமல் இருப்பது. இப்படி 7 உறுப்புகளும் நோன்பு நோற்றால் அது அவனை பரிசுத்தமாக்கி எல்லா நிலையிலும் இறையச்சமுள்ளவனாக அவனை மாற்றும். 3வது சௌமு ஹவாஸில் ஹவாஸ், இறை ஞானியின் நோன்பு அல்லாஹ் அல்லாதவைகளை விட்டும் உள்ளத்தை பாதுகாப்பதாகும். எல்லா நேரத்திலும் இறை தியானத்தில், இறை வழிபாட்டில், இறை விழிப்புணர்வில் திளைத்திருப்பது. கொஞ்ச நேரம் இந்நிலை மாறினால், அல்லாஹுவை மறந்தால் இவர்களின் நோன்பு முறிந்துவிடும். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகிற்கு வந்ததும் தான் வசிக்க வீடு கட்டவில்லை. தனது இறைவனை வணங்க ஆதி இல்லமாம் காபாவை தான் கட்டினார்கள். ஏனென்றால் அவர்கள் இங்கு இந்த உலகத்திற்கு வந்தது வாழ்வதற்கு அல்ல, வணங்குவதற்கு. அப்படி என்றால் வாழவே கூடாதா என்றால் அப்படியும் இல்லை, வாழலாம். வாழ்க்கையை வணக்கமாக மாற்றி வாழ வேண்டும். வாழ்க்கையை வணக்கமாக மாற்றுவது எப்படி? அது இஹ்சானுடைய வாழ்க்கை. வாழ்க்கையை வணக்கமாக வாழ்வது என்பது வாழ்வை அழகாக்குவதாகும். வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் இறை விழிப்போடு கண்டுகளிப்பதாகும். வாழ்வை அணுவாக அனுபவித்து உயிர் வாழ்தலுக்கு எழில் சேர்ப்பதாகும். இதை முஷாஹதா என்று கூறுவர். இந்த விழிப்பு நிலையான தரிசன வாழ்வு உனக்கு மலரவில்லை எனில் அந்த பேரிரை அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற விழிப்புணர்வோடு கண்காணிப்பு வாழ்க்கை வாழ வேண்டும். இதை முராக்கபா தியான வாழ்க்கை என்பார்கள். வாழ்வின் ஒவ்வொரு கணமும் இறைவன் தன்னை பார்க்கிறான் என்ற பக்தி உணர்வுடன் கழியும் பொழுது வாழ்க்கை வசந்தமாகும். உயிர் வாழ்தல் உன்னதமாகி உயர்வும் தூய்மையும் அடைந்துவிடும். இந்த நிலையில் நோன்பு இஹ்சானுடைய வாழ்க்கையின் முதல் நிலையான தியான வாழ்க்கைக்கு பயிற்சி அளித்து 2வது நிலையான இறை விழிப்பு தரிசன நிலைக்கு நோன்பாளியை உயர்த்துகிறது. இந்த உன்னதமான நோன்பை நாம் நோற்க வேண்டும். இந்த நோன்பு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக 4 விஷயத்தை கேட்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். இந்த 4ஐயும் நாம் அதிகமாக நோன்பு காலத்திலே சொல்லி அல்லாஹ்வுடைய பேரருளை நாம் பெற்று, அல்லாஹ் நம்மை எல்லாம் அவனது பேரருளை பெற்ற நல்லவர்கள் நாதாக்கள் கூட்டத்திலே சேர்த்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.